Exercise 2.7. First sum. Write in a polar form of the following complex numbers. First one, 2 plus I root 2 root 3. So, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? R into cos theta plus I sin theta எழுதிக்கலாமா? So, இப்போ R ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Root of x square plus y square. X வேல்யூ என்னது 2. So, rootக்குள்ள 2 square plus y value 2 root 3. So, 2 into root 3க்கு whole square போடுறோம். So, 2 square என்னது 4 plus 2 square இங்கே 4 into இங்கே 3 root எடுத்தோம்னா 3 root 3க்கு square போட்டோம்னா 3. So, 4 into 3 12. So, root 16 equal to 4 கிடைச்சிச்சா? இப்போ alpha value கண்டுபிடிக்கிறோம். tan inverse of y by x. So, tan inverse of y value என்னது modulus of y value 2 root 3 by 2. இப்போ 2 cancel ஆயிருமா? So, tan inverse of root 3. அப்போ பையோட வேல்யூ என்னவா இருக்கும்? தீட்டாவோட வேல்யூ pi by 3 தான் வேல்யூ. ஸோ 2 plus I root 3 வந்து இங்கே பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு தட் இஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு pi by 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 2 plus I root 3 இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்ம எழுதுகிறோமா r cos theta plus sin theta அந்த ஃபார்மில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஆரோடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 4. ஸோ காஸ் தீட்டாக்கு பதிலாக 5 by 3 plus I sin 5 by 3. ஸோ 5 by 3ன்றது ஒரு குறிப்பிட்ட குவாட்ரண்ட் மட்டும் தான். இப்போ ஹோல் இசட் வேல்யூ இசட் இன்டிஜர்ஸில் இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 cos theta cos of 2k pi plus pi by 3 plus I sin 2k pi plus pi by 3, comma k belongs to z. Second one, 3 minus I root 3. Solution, r minus 3 minus I root 3 equal to r cos theta plus I sin theta. இப்போ r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். root of x square plus y square. x square 3 square 9 plus y square 3 square na 3 தான். root of 12 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 into root 3 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். pi by 3 ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா வேல்யூ tan inverse of mod y by x. y வேல்யூ x வேல்யூ ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு என்னது? pi by 6. ஸோ 3 minus I root 3 lies in fourth quadrantல இருக்கும். இப்போ வந்து தீட்டா ஈக்குவல் டு அப்போ என்னது? தீட்டா வேல்யூ என்னது? மைனஸ் ஆல்ஃபா which is equal to இங்கே ஆல்ஃபான்றது pi by 6 கொடுத்தோம்மா. ஸோ மைனஸ் pi by 6. இப்போ நம்ம 3 minus I by 3 எழுத போகிறோம் இந்த ஃபார்மேட்டில். ஸோ ஆர் வேல்யூ எழுதியிருக்கோம் 2 root 3 cos of minus pi by 6 plus I sin minus pi by 6. இப்போ மறுபடியும் என்ன எழுதுகிறோம்? 2 root 3 into minus pi by 6 எப்படி எழுதிக்கலாம்? 2k pi minus pi by 6 plus I sin 2k pi minus pi by 6 for all k belongs to z. Third one, minus 2 minus I2 equal to r into cos theta plus sin theta எழுதிக்கலாமா? ஸோ r வேல்யூ root of x square minus y square. x வேல்யூ 2வா minus 2. ஸோ 2க்கு ஸ்கொயர் போட்டால் 4. இங்கே minus 2 4. ஸோ இது ஈக்குவல் டு 8 வரும். ஸோ 8 வந்து 2 root 2ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆல்ஃபா வேல்யூ வந்து tan inverse of y by x. ஸோ tan inverse of minus 2 by 2 minus 2 கேன்சல் ஆயிரும். tan inverse of 1. அப்போ தீட்டா வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ என்ன கிடைக்கும்? 5 by 4. ஸோ minus 2 minus I2 equal lies in third quadrantல இருக்கும். ஸோ தீட்டா வேல்யூ என்னது? மைனஸ் ஆஃப் pi minus alpha. ஸோ மைனஸ் இன்ட்டு pi minus alpha வேல்யூ pi by 4. இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4 pi minus pi. ஸோ minus 3 pi by 4. ஸோ minus 2 minus I2 வேல்யூ என்னது? r வேல்யூ 2 root 2 into cos value theta value வந்து minus 3 pi by 4 plus I sin 3 pi by 4 equal to 2 root 2 into cos into 2k pi plus 3 pi by 4 plus I sin 2k pi minus 3 pi by 4 எழுதிக்கலாமா? for all k belongs to z. Fourth one, consider minus 1 plus I வந்து r cos theta plus I sin theta எடுத்துக்கோம். next r value root of x square plus y square இங்கே minus 1 அப்போ ஸ்கொயர் போட்டால் 1 தான். இங்கே 1 ஸ்கொயர் போட்டால் 1 தான். அப்போ ஆரோட வேல்யூ என்னது? root 2. ஸோ ஆல்ஃபா ஃபார்ம்னா என்னது? tan inverse of mod y by x. y வேல்யூ 1 by minus 1. மாட்லேருந்து நம்ம மைனஸை வந்து வெளியே எடுத்துக்கலாமா? ஸோ
tan inverse of 1. So which is equal to pi by 4. So pi by 4 என்றது second quadrantல இருக்கும். So minus 1 plus I lies in second quadrant. இப்போ theta என்னவா இருக்கும் second quadrantல? Theta equal to pi minus alpha. Pi போட்டிருக்கோம். Alpha value minus pi by 4 equal to 3 pi by 4. இப்போ நம்ம வந்து minus 1 plus I நம்ம எப்படி எழுதிக்கலாம்? root 2 cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் ஒரு குறிப்பிட்ட டேர்மால நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அது என்ன டேர்ம்? cos pi by 3 plus I sin pi by 3 cos pi by 3 plus I sin pi by 3. இப்போ சேம் டேர்மை டிவைட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இது வேல்யூ மாறுமானா மாறாது. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 equal to argument of z1 minus argument of z2. ஸோ நமக்கு இங்கே வந்து ரூட் 2 பொதுவாக இருக்குது, நம்ம வெளியே வச்சுருக்கோம். இப்போ z1 by z2 நம்ம இதை எடுத்துக்கிறோம். வைங்க இந்த வேல்யூ z1 z2னா cos of 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3. இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 by 12 கிடச்சிரும். இது சப்ராக்ட் பண்ணால் 5 by 12. 5 pi by 12, comma, k belongs to z. Second sum, find the rectangular form of the following complex numbers. First one, cos pi by 6 plus I sin pi by 6, cos pi by 12 plus I sin pi by 12. இப்போ வந்து இது 1, இது ரெண்டு டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் z1 z2 equal to ஆகுமெண்ட் ஆஃப் z1 plus ஆகுமெண்ட் ஆஃப் z2. ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos of pi by 6 plus pi by 12 எழுதிக்கலாமா? plus I into sin of pi by 6 plus pi by 12. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ஆட் பண்ணோன்னா cos 3 pi by 12 sin 3 pi by 12. இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 3 12 கேன்சல் ஆனால் 4. ஸோ I sin 5 by 4. cos pi by 4 வேல்யூ என்னது? 1 by root 2 plus I sin pi by 4 I by root 2 is equal to 1 by root 2 பொதுவாக எடுத்திருக்கோம். ஸோ வேல்யூ என்ன கிடைக்குது? 1 by root 2 into 1 plus I. Second one, cos pi by 6 minus I sin pi by 6 கொடுத்துருக்காங்க by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. இப்போ 1 by 2 பொதுவாக வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படி எழுதியிருக்கோம். cos pi by 6 பல இந்த மைனஸை வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கோம். ஸோ cos minus pi by 6 plus I sin minus pi by 6 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ மேலே கீழே அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். arg z1 by z2 equal to arg z1 minus arg z2. ஸோ இங்கே பையில் இருக்கா? ஸோ மைனஸ் போட்டு எழுதிக்கலாம். ஸோ minus pi by 6 இங்கே கீழே உள்ள வேல்யூ minus pi by 3 I sin minus pi by 6 minus pi by 3. ஸோ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் minus pi by 2. So cos of minus pi by 2 value என்னன்னா 0 minus I into sin pi by 2 value 1. So minus I. So அப்போ answer என்ன வரும்? Which is equal to minus I by 2. So third sum, if x1 plus iy1 x2 plus iy2 etc. xn plus iyn வந்து a plus ib கொடுத்துருக்காங்க. show that இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ given எழுதிக்கிறோம். ரெண்டு சைடும் mod போட்டு எழுதுறோம். x1 plus iy1 x2 plus iy2 etc. xn plus iyn equal to mod a plus ib. நெக்ஸ்ட் டைமில் என்ன பண்ணிக்கோன்னா ஒவ்வொரு டைமுக்கும் மாட் தனித்தனியாக பிடிச்சி எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு a plus ib அதே மாதிரி இருக்கும். இப்போ மாட்லேருந்து வேல்யூ வெளியே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோமா? ஸ்கொயர் பண்ணி ரூட் போடுவோம். ஸோ ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர், ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைடும் போத்தாக ஸ்கொயர் பண்ணி விடுறோம். ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்குது? அப்போ ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதிடுறோம். இதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொன்னது. செகண்ட் சம்மில் வந்து இது நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கிவன் எழுதியிருக்கிறோம். இதில் வந்து டேக் ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டு சைடு ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 x2 ப்ளஸ் iy2 எக்ஸெட்ரா xn ப்ளஸ் iyn which is equal to argument of
a plus I b. இப்போ ஆகுமெண்ட்டை எல்லா டேர்முக்கும் பிரித்து எழுதிடுறோம். ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் x1 plus iy1 plus augment of x2 plus iy2 plus etc. plus augment of xn plus iyn equal to augment of a plus ib. ஸோ இதோட வேல்யூ வந்து tan inverse of y1 by x1 plus tan inverse of y2 by x2 plus etc. plus tan inverse of xn plus y1 by xn. இப்போ இதோட வேல்யூ 2k பை ப்ளஸ் tan inverse of b by a எழுதிக்கலாமா? ஸோ நம்ம ஃபார் ஆல் k belongs to zக்காக இந்த எல்லா டேர்மே நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சம்மேஷன் r equal to 1 to n tan inverse of 1 to n வரைக்கும். அப்போ yr by xr equal to ரைட் சைடில் உள்ளது நம்ம அப்படியே எழுதிடணும். 2k பை ப்ளஸ் tan inverse of b by a k belongs to z. Fourth one, if 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z equal to I into tan theta. இப்போ வந்து சொல்யூஷன் கிவன் வந்து நம்ம எழுதிட்டு by 1 நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் பை நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் பை நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர். இதே மாதிரி தான் ரைட் சைட்லையும் நியூமரேட்டர் ஃபஸ்ட் எழுதியிருக்கும் மைனஸ் டினாமினேட்டர் பை நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 + 1 -1 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு z 2z இருக்கும். ஸோ இங்கே வந்து z-ம் -z கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து நமக்கு என்ன இருக்கும்? 2 இருக்கும். இட்ஸ் ஈக்குவல் டு cos 2 தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 - 2 sin square தீட்டான்னு எழுதிக்கலாம். இட்ஸ் ஈக்குவல் டு sin 2 தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? 2 sin theta cos theta எழுதிக்கலாம். -1 cos 2 thetaவை 2 cos square theta -1 எழுதிக்கலாம். ப்ளஸ் I sin 2 thetaவை I into 2 sin theta cos theta ப்ளஸ் 1 அங்கே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஹோல் டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் இங்கே +1 -1 கேன்சல் ஆயிரும், இங்கே +1 -1 கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு டேர்ம்லேயும் 2வை காமனாக எடுக்கலாம், sin thetaவை காமனாக எடுக்கலாம். ஸோ எடுத்துகிட்டோன்னா மீதி என்ன இருக்கும்? I cos theta minus sin theta. 2 cos thetaவை காமனாக எடுத்துட்டோன்னா cos theta ப்ளஸ் I sin theta இருக்கும். ஸோ இந்த டேர்மில் 2ம் 2 கேன்சல் ஆயிரும். இங்கேருந்து ஐயவும் பொதுவாக வெளியே எடுத்துடும். ஸோ I இன்ட்டு sin theta இன்ட்டு cos theta ப்ளஸ் I sin theta. இங்கே வந்து I ஸ்கொயர் வேல்யூ -1 எடுத்துப்போம். ஸோ ஒரு ஐயை வெளியே எடுத்துட்டோன்னா ஒரு ஐ நூலில் இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுரும். -தானே நம்ம வெளியே எடுத்துட்டோம், அப்போ இங்கே ப்ளஸ் போடுறோம். ஸோ I sin theta பை cos theta இன்ட்டு cos theta ப்ளஸ் I sin theta இது வந்து அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ I இன்ட்டு இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு என்ன இருக்கும்? sin theta பை cos theta. sin theta பை cos theta வேல்யூ என்னது? tan theta. அப்போ z வேல்யூ I இன்ட்டு tan theta. Fifth sum, if cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. இது ரெண்டு வேல்யூ 0 கொடுத்துட்டாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் இப்போ cos alpha plus I sin alphaவை ஏன்னு எடுத்துருக்கோம். b equal to cos beta plus I sin beta, c equal to cos gamma plus I sin gamma. இப்போ a plus b plus c கண்டுபிடிக்கிறோம். a plus b plus cல I டேர்மை பொதுவாக எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ I இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு 0ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0 + I sin 0, I0 வந்து 0 தான். ஸோ நமக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். a plus b plus c equal to 0, then aq plus bq plus c cube equal to 3abc. இப்போ நம்ம a b வேல்யூ c வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணுறோம். a cube b cube plus c cube equal to 3 into abc. ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இப்போ யூலர் தியரம் யூஸ் பண்ணும்போது e power I alpha the whole cube plus e power I beta the whole cube plus e power I gamma the whole cube. அதாவது இந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கோம். e power I alpha whole cube, அது செகண்ட் ஒன் பீட்டாவுக்கு ஹோல் கியூப், அடுத்து காமாவுக்கு ஹோல் கியூப். இது வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இதை வந்து நம்ம அப்படி எழுதியிருக்கோம். 3 இன்ட்டு e power I alpha, e power I beta, e power I gammaன்ற ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ நம்ம சேர்த்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3 இன்ட்டு e power I alpha plus beta plus gamma. இப்போ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் 1 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இங்கே வந்து 3 நம்ம உள்ள கொண்டு வந்து ஹோல் கியூப்னால cos alpha plus I sin 3 alphaன்னு எழுதிக்கலாம். cos 3 alpha plus I sin 3 alpha plus cos 3 beta plus I sin 3 beta, cos 3 gamma plus I sin 3 gamma.
ஸோ நம்ம இப்போ இங்கிட்ட லெஃப்ட் சைடில் வந்து இது மாதிரி எழுதிக்கலாம் இந்த டேர்ம் மாதிரி. ஸோ 3 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ ரெண்டு சைடையும் இமேஜினரி பார்ட்ஸையும் ரியல் பார்ட்ஸையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ இமேஜினரி பார்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, ரியல் பார்ட்ஸ் என்ன இருக்குது பார்க்கலாம். ரியல் பார்ட்ஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ இமேஜினரி பார்ட்ஸ் sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 into sin alpha plus beta plus gamma. Sixth sum, if z equal to x plus iy and augment of z minus I by z plus 2 equal to pi by 4, show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. Solution, இப்போ given நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு ஆல்ரெடி தெரியுமா augment of z1 by z2 equal to augment of z1 minus z2. ஸோ இதுதானே இந்த டேர்மில் இருக்குது. ஸோ augment of z minus I minus augment of கீழே உள்ளது z plus 2 equal to pi by 4. இப்போ zக்கு பதிலாக x plus iy எடுக்கிறோம். ஸோ arg z x plus iy minus I minus arg x plus iy plus 2 equal to pi by 4. இப்போ ரியல் டேர்ம்ஸ் தனியாக இமேஜினரி டேர்ம்ஸ் தனியாக பிரித்து எழுதுகிறோம். ஸோ ஐயை பொதுவாக வெளியே எடுக்கிறோம். ஸோ y minus 1 minus arg x plus 2 plus iy equal to pi by 4. இது வந்து augment of x plus iy டேர்மில் இருக்கா. ஸோ நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா tan inverse of y by x. இங்கே yக்கு பதிலாக என்ன இருக்குது, y minus 1 by x. ஸோ இங்கே tan inverse of yக்கு பதிலாக y, xக்கு பதிலாக x plus 2 இருக்குது. ஸோ y by x plus 2 equal to pi by 4. இப்போ வந்து tan inverse of x minus tan inverse of y இருக்குது. இது நம்ம எப்படி எழுதிடலாம்னா tan inverse of a minus b ஃபார்முலா என்ன இருக்குது, a minus b by 1 plus ab ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். ஸோ a minus இந்த b by 1 plus a into b term equal to pi by 4. இப்போ இந்த ரெண்டு டேர்மை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு டேர்மை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது y minus 1 into x plus 2 minus x into y by, இப்போ இந்த கீழே உள்ள ரெண்டு டேர்மை எப்படி எழுதணும், மல்டிபிள்ஸாக எழுதணும். ஸோ x into x plus 2 by, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கூட இது மல்டிபிள்ஸ் பண்ணி எழுதிக்கலாமா 1 கூட. ஸோ x into x plus 2 ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஸோ y into y minus 1 by நியூமரேட்டரில் உள்ளது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் என்ன இருக்கும், x into x plus 2 equal to pi by 4. இப்போ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணி விடுறோம். ஸோ நமக்கு எது கேன்சல் ஆயிரும், x into x minus 2வும் x into x minus 2 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு மீதி என்ன டேர்ம்ஸ் இருக்கும், மேலே நியூமரேட்டரில் xy ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் xy. இங்கே x மைனஸ் ஒய் xyயும் மைனஸ் xy கேன்சல் ஆயிரும். கீழே என்ன இருக்குது, x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் y ஈக்குவல் டு pi by 4. இப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு டேர்ன் இன்வெர்ஸை ரைட் சைடு கொண்டு போனால் டேர்னாக மாறிடும். ஸோ டேர்ன் pi by 4 வேல்யூ என்னது 1. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரில் உள்ளதை அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரில் உள்ளதை ரைட் சைடு கொண்டு வந்துட்டு இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள டேர்மை ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ ப்ளஸில் இருக்கிறது எல்லாம் மைனஸில் மாறும். இது வந்து அப்படியே எழுதிட்டு 2y ப்ளஸில் இருக்கா, ஸோ மைனஸ் 2y. எங்கே எக்ஸ் மைனஸில் இருக்குது ப்ளஸ், இங்கே 2 மைனஸில் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு 2xும் இங்கே ஒரு x இருக்குதா, ஸோ 3x. இங்கே 2y மைனஸ் 2y மைனஸ் y இருக்கா, ஸோ மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.